அப்புறம் இதில் இவ்வளோ வெயிட் ஏற்றலாம் அவ்வளோ வெயிட் ஏற்றலாம் சொல்ல போது வந்து கிடையாது. நம்ம ஒரு ரோப் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டோம்னா 150 கிலோ வந்து ஏற்றலாம். 2 ரோப் போட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோ வந்து ஏற்றலாம். இன்னைக்கு நம்ம வீட்டு மாடிக்கு ஒரு லிஃப்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த லிஃப்ட்டில் வெயிட்டான திங்ஸை மாடிக்கு ஏற்றிக்கிடலாம் அண்ட் நம்மளுமே ட்ராவல் பண்ணிக்கிடலாம். அந்த லிஃப்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோமா? லிஃப்ட்டை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான்லாம் வந்து போட்டுட்டோம். பட் அந்த லிஃப்ட்டை வீட்டில் எந்த இடத்துல ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்காம விட்டுட்டோம். அதாவது அந்த லிஃப்ட்டை எந்த இடத்துல செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடமே செட் ஆகிற மாதிரி தெரியலங்க. ஃபைனலாக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லிஃப்ட் இந்த இடத்துல இருந்து மேலே ஏறதுக்கான அந்த ட்ராக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 3க்கு 1.5 பா சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 அடி நீளத்துக்கு 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 2 பா சேனல் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சூஸ் பண்ண இடத்துல ஒரு 3 அடி கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப்பாக வந்து ஊன போகிறோம். அப்படி ஊனும் போது நம்ம கீழே ஒரு 3 அடி வச்சோம் பார்த்தீங்களா, அதே 3 அடி தான் மேலே வந்து இருக்கணும். நான் போகும்போது இப்படி போகிறது இல்லை இப்படி போகிறது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து சரியாக வந்து மேலே ஏறாது. அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பா சேனலில் கீழே வச்சு அந்த 3 அடி மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊன போகிறோம். இப்போ அந்த பா சேனலில் நான் ஒரு 3 அடி கேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதே போல் அந்த பா சேனல் ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று பார்த்தாப்புல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. அடுத்து 3 அடி நீளத்துக்கு ஒரு பா சேனல் வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 பா சேனல் கரெக்டான பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே அந்த பா சேனலோட இன்னொரு எண்டில் வந்து ஒரு 3 அடி நீளத்துக்கு அளந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஸ்கொயர் பேப்பர் வெல்ட் அடிக்க போகிறோம். அதே போல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பா சேனல் கரெக்டான மட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல நேராக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியில் டேப்பை வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படி டெஸ்ட் பண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு. இந்த இடத்துல வச்சாலும் கரெக்டாக 3 அடி இருக்குது. அப்படியே சென்டரில் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 அடி இருக்குது. அண்ட் இந்த எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ட்ராக்கில் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இனி அந்த ட்ராக் இந்த இடத்துல ஊன்றது குழியை வந்து நோண்ட போகிறோம். அந்த குழியை கரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கு லென்த் தான் ஒரு ஸ்கொயர் பேப் வந்து எடுத்துருக்கேன். இந்த ஸ்கொயர் பேப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள செவத்தில் வந்து கரெக்டாக ஒட்டி வந்து வரணும். அதுக்காக தான் ஸ்கொயர் பேப் வந்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் பேப் அப்படியே வச்சுட்டு அந்த செவத்தை ஒட்டில் இதோட எண்டில் வந்து மார்க் பண்ணிடுவோம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அதுலேருந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிடுவோம். ஸோ நான் இந்த இடத்துல தோண்ட போது பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக காஞ்சி போயிருக்கு. அதனால நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அடுத்த நாள் தான் ஃபுல்லாகவே நோண்டி முடிச்சேன். அண்ட் இதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழி ஒரே ஆழத்தில் இருக்கிற மாதிரி நோண்டணும். நம்ம குழி நோண்டினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேலை வந்து கிடையாது. இனி இதை தூக்கி நிமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் பெரிய வேலை. ஏன்னா பயங்கர வெயிட்டாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 44 கிலோங்க. இதை எப்படி தூக்கி நிமிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் தெரில. ஸோ தூக்கி நிமித்து தான் ஆகணும். நிமித்துறோமா? வெயிட்டாக இருக்கும் பார்த்துக்க. சக்ஸஸ்! நான் 2 குழி ஒரே ஆழத்தில் நோண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுக்கு தான். இப்போ அந்த மட்டத்தை வைக்கும்போது ஓரளவு கரெக்டாக வந்து இருக்குது. இதுவே ஒரு சைடு ஆழ கூடவோ ஒரு குறைச்சோ இருந்துச்சு வச்சுங்களா, அது ஒரு அமைங்கி இருந்திருக்கும். ஸோ நமக்கு மட்டம் கரெக்டாக வந்து வராது. நான் இந்த ட்ராக் ஆடாத அளவுக்கு மணல் ஜல்லியெல்லாம் போட்டு நல்லா இறுக்கி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ண நான் அப்படிலாம் கிடையாது. நம்ம காங்கிரீட் கலவை கூட போட்டுக்கிடலாம். ஸோ நான் அதை பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு மணல் வந்து போட்டுக்கிட்டேன். அப்போ ஒரு பெரிய வேலையை வந்து முடிஞ்சிருச்சுங்க. தூக்கி நிமித்து நல்லா ஊனிட்டோம். அண்ட் நல்ல பேலன்ஸ் தாங்குதா அப்படிங்கிறத நல்லா தொங்கியே பார்த்து நல்லாவே தாங்குதுங்க. சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்து சுவா ட்ராக் ஊன்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பயங்கர வெயில். அதுவும் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி தான் ஆகுது. இந்த டயத்தில் பயங்கர வெயில் வந்து கொடுத்துது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்குள்ளே ஒரு அந்த லிஃப்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு நான் ஃபஸ்ட் இந்த ட்ராக்குள்ளே வந்து அளந்து ஒரு 2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச் நீளத்தில் 3/4 இன்ச் சாப்பிட்டு ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கட் பண்ண பீஸ் அந்த பா சேனலுக்குள்ளே போதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாகவே போகுது. அடுத்தபடியாக 6004 நம்பர் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பீஸ் எடுத்துக்கிறேன். இதை பிரித்து நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா சாப்பிட்டு அதோட 2 சைடு ஒன்று மாட்டிக்கிடுவோம். அடுத்தது அதே 3/4 இன்ச் சாப்பிட்டு 1 இன்ச் நீளத்துக்கு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட சென்டரில் கமர்ஸ் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே 2 அடி நீளத்துக்கு 2 ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ண பேரிங் செட்டை 2 சைடு ஒன்று வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்கொயர் பேப்பர் என்ன பண்ணுறோம்னா, அந்த பேரிங்கை வந்து அந்த பால் சேனலுக்குள்ளே இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கட்டு கம்பியை யூஸ் பண்ணி பால் சேனலில் கூட சேர்த்தாப்புல கட்டிக்கிடுவோம். இப்போ இந்த 2 ஸ்கொயர் பேப்பருக்கு இடையில உள்ள தூரத்தை அளக்கும் போது 28 இன்ச்சு வந்துச்சுங்க. ஸோ அதே உள்ள 2 ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ணி அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். நம்ம கட்டினோம்ல அந்த கட்டு கம்பி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த பேரிங் வந்து அந்த ட்ராக்குள்ளே கரெக்டாக ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கயிறை கட்டி மேலேருந்து இழுத்து பார்த்தேன். மேலே வரையும் கரெக்டாக வருதான்னு. நல்லாவே வருது. ஓகே, இனி இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த சைடு வாக்கில் ஒரு 2 அடி நீளத்துக்கு வெயிட்டை ஏற்றுறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஏறுறதுக்கும் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸோட பேலன்ஸு கீழ் வாக்கில் ஒரு 2 ஸ்கொயர் பேப்பர் வெல்ட் அடிச்சுட்டு ஒரு பிளேவுட்டை சீட் பண்ணிட்டோம்னா இதுலேயும் வேலை முடிஞ்சு. அடுத்தபடியாக மேலே ஒரு சின்னதாக வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பேப்பர் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அந்த செவத்தில் லாக் பண்ணிவிட்டு அந்த சேனலில் இழுத்து இந்த ஸ்கொயர் பேப்பர் கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அண்ட் இதே மாதிரி அந்த சைட்லேயும் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம்.
இப்போ எதுக்கு இந்த ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சுனா, இதுக்கு முன்னாடி அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இந்த சைடில் ஆடி இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தி கூட சேக்கிங் இல்லை. இப்போ நமக்கு லிஃப்ட்டில் ஒரு 90% ஒர்க் வந்து முடிஞ்சு. ஓகே, இப்போ லிஃப்ட் ஒர்க் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். என்ன ரீசன் வந்து கேட்டிங்கன்னா, அந்த பார்சல் ஒரே 10 நாளாக வந்து ஆயிடுச்சு. இந்த பார்சலுக்குள்ள தான் லிஃப்ட்டுக்கான ஒரு மெயின் விஷயமா வந்து இருக்குங்க. அதாவது கிரெயின் மோட்டார் தான் ஆர்டர் போட்டுருக்கிறோம். அப்படியே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோமா? நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா கரெக்டான பொருள் தான் வருதுன்னு செக் பண்ண இல்லையா? நல்ல ஒரு பேக்கிங்க. பப்புள் ராக்ஸ் கவரில் நிறையா போட்டிருந்தாங்க. பாருங்க எவ்வளோ கவர், இதுக்குள்ளே இவ்வளோ கவரா? இதுக்குள்ளேயுமே நிறையா கவருங்க பாருங்களேன். இவ்வளோ கவர் போட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிமருந்து சீட்டு, இந்த மோட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எலிமருந்து சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கிளாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 2 கிளாம்பு, அதுக்கான போல்ட் நட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டனை இருக்குது. இதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். என்னது? ஐயோ, பேப்பர் பண்டல். இந்த ரோப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஊக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வீல்ஸோட, அதாவது புள்ளி வீலோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மோட்டார் வந்து இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் மோட்டார். நம்ம வைக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிராண்டோட EH 300 மாடல். அண்ட் இந்த மோட்டரோட சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இந்த இமேஜில் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோப்பை ரோல் பண்ணியிருக்க இடத்துல கொஞ்சம் டேப் சுற்றி இருக்காங்க. அந்த டேப்பர் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்னிஷ் ஸ்டிக்கருமே அதுக்கு மேலே ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த டேப்பர் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இந்த எல்லோ கலர் டப்பை வந்து லிவர் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டர் ரோப்பை ஃபுல்லாக ரோல் பண்ணிடுச்சு. இந்த எல்லோ கலர் டப்பை வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் வந்து ப்ரெஸ் பண்ணும். அப்போ இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி மோட்டர் அமர்த்திடும். அடுத்தபடியாக அந்த லிஃப்ட் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிக்க போகிறோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, லிஃப்ட் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கிளாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது இந்த ஸ்கொயர் பைப்லாம் கரெக்டாக செட் ஆகுது. அதனால இந்த ஸ்கொயர் பைப் இந்த இடத்துல வெல்ட் அடிச்சுக்கணும். இனி இந்த 2 கிளாம்பு இந்த ஸ்கொயர் பைப்பில் மாட்டிட்டு அந்த லிஃப்ட் மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே போல்ட் வந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து போல்ட்டை மாட்டி விட்டுருவோம். நான் என்னமா அந்த ஸ்கொயர் பைப் கூட சேர்ந்து டைட் ஆயிருந்து நினைச்சேன். பட் அப்பெல்லாம் வந்து கிடையாது. அட்ஜஸ்டபிள் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போய் தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்குற பிளக். இதில் பவர் சப்ளை கொடுத்துட்டு அந்த ரோப்பை வந்து அப்படியே கீழே வந்து இறக்கிடுவோம். இனி கீழே வந்து அந்த ரோப்பில் உள்ள ஊக்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேஸ் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதில் ஒரு ஊக்கமாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் மாட்டிட்டு நமக்கு வேலையே முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த லிஃப்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது டீட்டெயிலாக டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வீல்ஸ் வந்து ட்ராக்குள்ளே கரெக்டாக போகிறோம்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கு ஃபுல்லாமே கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஓகே, கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ லிஃப்ட் எப்படி ஏறுது அப்படிங்கிற டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஏற்ற போகிறது கிடையாது. அந்த எம்டி பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஏற்றி பார்ப்போம் எப்படி ஏறுது அப்படிங்கிறது. அண்ட் அந்த ரிமோட்டோட ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதை கட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ கட் பண்ண போகிறது வந்து கிடையாது. அப்படி ஆன் பண்ணி மேலே ஏற்றி பார்த்துருமா, ஓடுதில்ல, பார்க்கணும் தானே. அப்படி கீழே போயிருங்க. இங்கே பாருங்க, யாருமே ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இத்தி நாய்ஸ் கிடையாதுங்க, சும்மா வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. வாவ், அவ்வளோதான், மார்க்கே வந்துருச்சு. போதும், ஸ்டாப் பண்ணிடுவோமா? ஸ்டாப். இனி என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே ஏறி இறங்குன்னா இறங்கிக்கலாம். இதுலேயே இறங்குவா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏன் வெயிட்டாக ஏற்றுறது, பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். அப்படி உள்ள போயிடுவோமா? அந்த ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஆப்ரேட்டர் இங்கே வாங்க, ரிமோட்டை பிடிங்க. நம்ம கட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து தேவை கிடையாது. பட் நம்ம கட் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே இதுக்குள்ளே வந்து போயிடுவோம். கொஞ்சம் அச்சமாக தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஏறுறோமா? ஓகே, ஆப்ரேட்டர் இறக்குங்க. வணக்கம் மக்களே. அருமையாக இருக்கு, சொல்கிறதுக்கு என்னன்னு தெரியலங்க. ஏன் விட்டு அமுக்குற, ஒரே முகம் அமுக்கியா. அருமையாக வந்துக்கிட்டு இருக்குங்க. ஓகே, லேண்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியால் வந்து ஏற்ற போகிறோம். அதாவது கார்த்திக் உள்ளவாங்க. இவர் யாருன்னு அப்படிங்க தெரியும், ஆல்ரெடி மெட்டல் டிடெக்டர் வீடியோவில் வந்து கூப்பிட்டுருந்தோம். ஓகே, உட்காருங்கண்ணே. சமணக்குள்ள உட்காரு வர. ஆப்ரேட்டர் கிச்சான் எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? அதான் சவுண்ட்லாம் மேலே போகுது, அதாங்க பெரிய விஷயம். கீழே நீ கையை வைக்கிட்டு வச்சுக்க, நீ உள்ள வீலுக்குள்ள விட்டா வீல் நச்சு விட்டுரும். அவ்வளோதாங்க, மேலே டாப்புக்கு போயிடுச்சு. ஆப்ரேட்டர் இறக்குங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கான தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றுறது இறக்கிறதுலாம் பண்ணிக்கிடலாம். நம்ம கம்பெனிக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்துகிட்டு இருக்கு. இதோ வந்து விட்டது. வாங்க 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 வாங்க. அடுத்து யார் யாரா? ஆப்ரேட்டர். ஓகேங்க, இப்போ நம்ம லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் டேரெக்டாக வந்து ஏற போகிறோம். கார்த்திக் ஒன்று மாதிரி உட்காந்து போகிறது கிடையாது. நாங்களாம் வந்து ஓடுற பஸ்ஸில் நின்றுக்கு போகிற அளவு. ஓகே, லிஃப்ட்டு ஆப்ரேட்டர் நின்றுக்கு போகும்போது அது வேறு மாதிரி நல்லா இருக்குங்க. கொஞ்சம் அச்சமாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் சைடில் கப்பியை பிடிச்சிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, டாப்புக்கு வந்தாச்சு. 2 கிளாம்பு 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 2 கிளா
ஹாய். நல்லா மேலே ஏத்துறா, ஃபுல்லா ஏத்துறா. ஏத்துற 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 ஏத்துறா ஏத்துற 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 ஏத்துறா. போதுண்டா போதுண்டா போதுண்டா. ஏன்னா மாடிக்கு மேலே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேவுட்டை வந்து போட்டோம்னா அந்த சைடு மாடிக்கு வந்து ட்ராவல் ஆகிக்கிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கொயர் இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல பிளேவுட்டை போட்டோம்னா மேலே வந்து போயிடலாம். கேப்ரேட் இறங்குங்க. இறங்கும் போது நல்லா இருக்கு, ஏறுறதோட இறங்கும் போது பயம் வந்து கிடையாதுங்க. இதா நீட்டாக இருக்கா, அவ்வளோதான். ஐயா அவ்வளோதான்டா. கிச்சான் நல்லா இருக்குங்க இதில் போகிறது. ஏறி விளையாடலாம் போல, அதனால தான் அடிக்கடி மேலே மேலே கீழே போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனியில் வந்து மேலே வந்து குடோன் இருக்குது, கீழே வந்து கம்பெனி இருக்குன்னா நம்ம குடோன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளை மேலே ஏற்றுறதுக்கும் அந்த கீழே இறக்குறதுக்கும் நல்லா யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா பொருள் மேலே வந்துருச்சு. அவ்வளோதாங்க. போதுண்டா அப்பா. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேஸ் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அது. நம்ம இதுக்கு மேலே பிள்ளை விட்ட போட்டோம்னா அங்கே ஏறி வந்து போயிடலாம். ஆனால் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து ஏறி அப்படி அங்கே போயிட்டே இருக்கலாம். சிம்பிள் தான், அருமையாக இருக்குது. நல்லா சந்தோஷம் வரீங்க, என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க எனக்கு. அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இறக்குங்கப்பா. அடுத்தா வாய். அப்புறம் இதில் இவ்வளோ வெயிட் ஏற்றலாம் சொல்ல போகிறது வந்து கிடையாது. நம்ம ஒரு ரோப் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டோம்னா 150 கிலோ வந்து ஏற்றலாம். 2 ரோப் போட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோ வந்து ஏற்றலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி. அதுக்கு மேலே ஏற்றி போயிட்டே இருக்கலாம். நம்ம மேலே போக போதான் ஒரு அச்சமாக இருக்கு. உட்காந்துக்கு போனோம்னா என்ன ஆப்ரேட்டர் தெரியல, ஆப்ரேட்டர் பற்றி மாற்றணும்யா. போதுண்டா இறக்குறா. இதுதான் வந்து இது 150. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 300. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து மேலே ஏற்றிக்கிடலாம். செங்கல், சிமெண்ட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வேயர் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மெத்தட் வந்து ரெடி பண்ணிடணும். அதில் அந்த கன்வேயர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர், அந்த லிஃப்ட் மெத்தட் ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டோடுமே அப்கிரேட் வெர்ஷன் தாங்க. போதுண்டா. நான் அந்த லிஃப்ட் மோட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் இன்ஜின் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் நம்ம மேலே ஏற்றுற மெத்தடை ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பட் கீழே இறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து இறக்கணும். அது கியர் செட்டப்லாம் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மோட்டர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். அண்ட் இது எனக்கு எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாடிக்கு சூட்டுக்கு ஏதாவது திங்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிற போது அது வெயிட்டாக இருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தூக்கி வச்சுன்னா சிம்பிளாக மேலே எடுத்துக்கிடுவோம். இதில் வைப்ரேஷன், ஷேக்கிங் இந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற பொருள் நீட்டாக மேலே வந்து சேரும். அப்புறம் இதில் வெயிட் ஏற்றி காட்டல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மோட்டரோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இதில் இவ்வளோ வெயிட் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னோட வெயிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஏற்றிக்கிட்டு இருக்கு. அண்ட் லிஃப்ட் ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 வந்து செலவானுச்சு. அது ஒருத்தா என்னங்கிறது அண்ட் இதை பற்றின உங்களுக்கு ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் வந்து தட்டி விட்டுருங்க. இறக்கடா போதுண்டா. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பர்பஸ் ரியலி கூட்டுங்க. இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். ரெண்டு பேர் அசால்ட்டாக இறக்கி கொண்டிருந்தது.